வணக்கம். இன்றைக்கி வந்து குதிரைவாலி பொங்கல். அதாவது நம்ம பிள்ளைங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் குதிரைவாலி தோசை, குதிரைவாலி உப்புமா, குதிரைவாலி பொங்கல் இது வந்து கரெக்டாக காமன் நேரத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த குதிரைவாலியை கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம பொங்கலுக்கு ரெடி பண்ணலாம். அது வீவர்ஸ் இப்போ வந்து குதிரைவாலியை முதல்ல வறுத்தேன். இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கேன். இந்த பாருங்கள், இது 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றணும், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு இந்த இதை குதிரைவாலியை போடணும். அதோடு இல்லாமல் இந்த செய்முறை என்னென்னா, இந்த இதில் வந்து பச்சரிசி, இது வந்து ரெடிமேட் குதிரைவாலி போடணும். அதான் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. இது பச்சரிசி, முந்திரி பருப்பு, மிளகம், கருவேப்பிலை, பாசிப்பருப்பு இதை போட்டுக்கோம். இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கலாம். இது ரொம்ப நல்ல உணவு, சத்துள்ள ஒரு உணவு. நான் வந்து 1 டம்ளர் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற வேண்டியது. ரெண்டு டம்ளர் தண்ணி இது 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு. பொங்கல், இந்த பொங்கல் வந்து ரெடிமேட் பொங்கல். இந்த பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி. இது பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல சத்துள்ளது, தெம்பாகவும் நல்லாவும் இருக்கும். இது வந்து நமக்கு காமன் நேரத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம். 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது குதிரைவாலி